நம்ம ஐயனார் துணை சீரியல்ல அடுத்தடுத்து பயங்கரமான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்க. கார்த்திகாவோட விஷயத்த சந்தா கிட்ட நிலா சொல்லாதீங்கன்னு சொல்லியும் ஆனா சேரன் வளரிடுறாருங்க. இந்த விஷயம் தெரிஞ்ச பிறகு சந்தாவோட முகமே மாறி போயிருது. எங்க சேரன் மனசு மாறிடுவாரோன்னு சந்தா பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பக்கம் வானதி பாண்டியன் 2 பேரும் மெடிக்கல் ஷாப் ஓபன் பண்றதுக்காக பிஸியா இருக்காங்க. சோழன் நிலாவை எங்க ஹனிமூன் கூட்டிட்டு போலான்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. வாங்க இனி எங்க ட்விஸ்ட் நடக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்ப்போம். இந்த வீடியோவை முழுசா பாருங்க. ஐயனார் துணை சீரியல் அப்டேட் உடனே தெரிஞ்சுக்கணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வானதியும் பாண்டியனும் மெடிக்கல் ஷாப் ஓபன் பண்ற ஃபங்க்ஷனுக்காக எல்லா பொருட்களும் வாங்குறதுக்காக வெளியில போயிருக்காங்க. வானதி ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. எப்படியாவது மெடிக்கல் ஷாப் ஓபன் பண்ண போறோம், நம்ம ஓனர் ஆக போறோம்னு வானதி ரொம்ப சந்தோஷத்துல இருக்காங்க. பாண்டியனும் எல்லா ஹெல்ப்பும் பண்ணிக்கிட்டு இருக்காரு. பாண்டியன் வானதி கிட்ட, நீ நாளைக்கு மெடிக்கல் ஷாப் ஓபன் பண்ண போற, நீ இன்னும் ஓனர் ஆக போறன்னு வீட்டுல இருக்க எல்லாருக்கிட்டையும் சொன்னேன். எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க, உன்னை ரொம்ப பெருமையா பேசினாங்க. வானதி இவ்வளவு சின்ன வயசுலயே மெடிக்கல் ஷாப் வச்சு பெரிய ஆள் ஆக போறா அப்படின்னு நிலா அண்ணி சொன்னாங்க. உன்னை எல்லாருமே ரொம்ப பெருமையா பேசினாங்க அப்படின்னு பாண்டியன் வானதி கிட்ட சொல்றாரு. வானதி அதை கேட்டு, அப்படியா பாண்டி, எல்லாருமே ரொம்ப நல்லதா சொன்னாங்களா, ரொம்ப சந்தோஷம் பாண்டி, எல்லாமே உன்னாலதான் அப்படின்னு சொல்றாங்க. இது என்னாலலாம் இல்ல வானதி, உன்னோட விருப்பம், அதுக்கேத்தாப்புல நடக்குது. ஆனா இந்த பிசினஸ் நீ ஒழுங்கா நடத்து. திரும்ப திரும்ப நான் இதை சொல்றேன்னு நினைக்காத. ஏன்னா உங்க அப்பா கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச ஒரு நகை, அந்த நகையை உனக்கு அடகு வச்சு பணம் கொடுத்துருக்காரு. நீ அதுக்காக முழுமையா உழைக்கணும். முன்ன மாதிரி எடுத்தோம் கவுத்தோன்னு முடிவெடுக்காத வானதி, இனிமையாவது பொறுப்பா நிதானமா முடிவெடு அப்படின்னு வானதிக்கு அட்வைஸ் பண்றாருங்க. சரி பாண்டி, என்ன பாண்டி, என் மேல நம்பிக்கையே இல்லையா? எப்பவுமே இதே வார்த்தை எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, நான் அந்த அளவுக்கு என்ன எதுவுமே தெரியாத ஆளா அப்படின்னு வானதி சொல்றாங்க. அதுக்கு பாண்டியன், உனக்கு தெரியாதுன்னு சொல்லல வானதி, நீ கோவப்பட்டா என்ன முடிவெடுக்கிறேன்னு தெரியாமையே முடிவெடுப்ப, அதோட விளைவு என்னன்னு தெரியாம முடிவெடுப்ப, அதுக்காக தான் சொல்றேன் அப்படின்னு பாண்டியன் சொல்றாரு. சரி நான் பாத்துக்கிறேன், எந்த பிரச்சனையும் வராம நான் நடத்துறேன் அப்படின்னு வானதி சொல்றாங்க. வானதி, இன்னொரு விஷயம், நாளைக்கு கடை ஓபன் பண்ண போறோன்னு வீட்டுல இருக்க எல்லார்ட்டையும் சொன்னேன், நீ ஒரு வார்த்தை சொன்னா நல்லா இருக்கும்ல அப்படின்னு பாண்டியன் வானதி கிட்ட கேக்குறாங்க. அதுக்கு என்ன, தாராளமா சொல்லலாமே அப்படின்னு வானதி சொல்றாங்க. அப்ப நிலானிக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடு அப்படின்னு சொல்லி பாண்டியன் சொன்ன உடனேயும் வானதியோட முகமே மாறிடுதுங்க. உங்க நிலானிக்கு தான் ஃபோன் பண்ணி சொல்லணுமா, வேற யாருக்கும் ஃபோன் பண்ணக்கூடாதா அப்படின்னு வானதி கேட்குறாங்க. அப்படி இல்லை வானதி, மற்றவங்க எல்லாம் இங்கே இருந்தவங்க தான், ஆனால் அவங்க இங்கேருந்து கல்யாணம் பண்ணிட்டு வந்தவங்கல்ல, என்ன இருந்தாலும் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்றது தான் முறையா இருக்கும். நீ ஒருத்தர் ஃபோன் பண்ணி பேசிடு வானதி அப்படின்னு வானதி கிட்ட சொல்றாருங்க. வானதி விருப்பமே இல்லாம மனசே இல்லாம நிலாவுக்கு ஃபோன் பண்றாங்க. நிலாவும் ஃபோனை அட்டன் பண்ணி பேசுறாங்க. சொல்லுவானதி, நல்லா இருக்கியா, கங்க்ராட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. தேங்க்ஸ்க்கா, நாளைக்கு நான் மெடிக்கல் ஷாப் ஓப்பன் பண்ண போறேன். வீட்டில் இருக்க எல்லாரும், நீங்களும் சோழன் ப்ரோவும் எல்லாரும் வந்துருங்க, கண்டிப்பா வரணும்க்கா, காலையிலே வந்துருங்க அப்படின்னு வானதி சொல்றாங்க. நாங்க கண்டிப்பா வருவோம் வானதி, நீ எதுவும் கவலைப்படாத. காலேஜ் முடிச்ச கையோட மெடிக்கல் ஷாப் ஓப்பன் பண்றதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம், நல்லா பண்ணு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு நிலா சொல்றாங்க. நிலா எந்த பொறாமையும் இல்லாம வானதியை வாழ்த்துனது வானதிக்கு மனசு உறுத்த ஆரம்பிக்குதுங்க. சரிக்கா நான் வச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வானதி போனை வச்சிடுறாங்க. பாண்டியன் வானதி கிட்ட, என்னாச்சு, என்ன சொன்னாங்க அப்படின்னு கேக்குறாங்க. நீ இந்த வயசுலயே மெடிக்கல் ஷாப் ஓபன் பண்றது ரொம்ப பெரிய விஷயம், நல்லா பண்ணு, வாழ்த்து சொன்னாங்க அப்படின்னு வானதி சொல்றாங்க. பாத்தியா, அவங்க எல்லாருமே உன்னை பெருமையா தான் நினைக்கிறாங்க, ஆனா நீ தான் ஏதாவது அவங்கள நினைச்சுக்கிட்டே இருக்க, ஏதாவது குறை சொல்லிக்கிட்டே இருக்க அப்படின்னு பாண்டியன் சொல்றாரு. இவ்வளவு நடந்தும் வானதிக்கு நிலா மேல பொறாம குறையலைங்க. போதும் போதும், உடனே அவங்கள பத்தி பேச ஆரம்பிச்சிருவீங்களே, நம்ம நாளைக்கு கடைக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் வாங்கிட்டு கிளம்புவோம் அப்படின்னு வானதி சொல்லிட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயனார் வீட்டுல எல்லாரும் வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வந்துட்டாங்க. பாண்டியனும் எல்லா வேலை முடிஞ்சும் வீட்டுக்கு வந்துட்டாருங்க. நிலா ரூம்ல உட்காந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல சோழன் உள்ள வராரு. சோழன் நிலாவை பார்த்தோன்னையும் நிலா கூட பெட்ல உட்காந்துட்டு, நிலா, நம்ம 2 பேரும் ஹனிமூன் போறத பத்தி ஏதாவது யோசிச்சியா அப்படின்னு நிலா கிட்ட கேக்குறாங்க. நிலா வேலை விஷயத்துல ஏதோ டென்ஷன்ல இருக்காங்க. ஆனா அதை புரிஞ்சுக்காம சோழன் இந்த கேள்வியை கேட்கிறாரு. நிலாவுக்கு செம கடுப்பாகுதுங்க. நிலாவோட முகமே செம கோபமா மாற ஆரம்பிச்சிருச்சு. ஆனா சோழன் அதை புரிஞ்சுக்காம திரும்ப திரும்ப, நிலா ஹனிமூன் போறத பத்தி யோசிச்சியா இல்ல நிலா, சொல்லு நிலா அப்படின்னு திரும்ப திரும்ப அவங்கள கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. நிலா சோழன் கிட்ட, ஹனிமூனா, எதுக்கு ஹனிமூனு, நம்ம எங்க ஹனிமூன் போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டு சொல்றாங்க. சோழனுக்கு இதை கேட்டோடனே செம ஷாக்கிங்கா இருக்கு. என்ன நீலா சொல்ற, காலையில நீ தான் ஹனிமூன் அழைச்சிட்டு போறீங்களான்னு கேட்டேன், இப்ப என்னன்னு கேக்குற அப்படின்னு சோழன் திரும்ப கேக்குறாரு. நான் எங்க ஹனிமூன் போலான்னு சொன்னேன், சும்மா நான் ஏதாவது சொல்லியிருப்பேன், அதுக்காக அதையே பிடிச்சிட்டு நிப்பீங்களா, போங்க சோழன், எனக்கு வேலை இருக்கு அப்படின்னு நிலா கோவமா பேசுறாங்க. நிலா கோவமா பேசின பிறகு சோழனால என்ன பேசுறதுன்னே தெரியலங்க. குழம்பி போய் உட்காந்துருக்காரு. காலையில தானே இவ உட்காந்து நம்ம கிட்ட ஹனிமூன் அழைச்சிட்டு போறீங்களான்னு கேட்டா, இப்ப என்னன்னா
என்னன்னு கேக்குறா, ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு குழம்பி போய் உட்காந்துருக்காரு. சோழன் கன்ஃபியூஸா வெளியில ஹால்ல உட்காந்துருக்காரு. பாண்டியன் வந்து என்னடா சோழா, என்ன ரொம்ப தீவிரமா எதை யோசிச்சுட்டு இருக்கு, என்னாச்சு அப்படின்னு சோழன்ட்ட கேக்குறாரு. சோழன் எல்லாரும் முன்னாடி என்ன சொல்றதுன்னு தெரியாம பாண்டியனை கையை பிடிச்சு அழைச்சிட்டு போய் வெளியில போயிட்டு, டேய் பாண்டி உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும்டா அப்படின்னு கேக்குறாரு. என்னடா சொல்லு, ஏதோ பிரச்சனை பண்ணிட்டியா அப்படின்னு மறுபடியும் கேக்குறாருங்க பாண்டியன். டேய் பிரச்சனை எல்லாம் இல்லடா, ஆனா ஒரு பிரச்சனை தான். ஒன்றும் இல்லை, காலையில் நான் வந்தேன், உனக்கு என்ன வேணும்னு அவள்கிட்ட நிலாட்ட கேட்டேன். அப்போ என்னை ஹனிமூன் அழைச்சிட்டு போறியான்னு கேட்டா. சரி நானே இடம் ஒன்று சொல்லி சர்ப்ரைஸ் பண்ணுறேன், அங்கே போகலாம் அப்படின்னு சொன்னேன். இப்போ வந்து என்ன பிளான் பண்ணியிருக்கேன், ஏதாவது பிளான் பண்ணியிருக்கியான்னு கேட்டா, நான் எப்போ அது மாதிரி சொன்னேன்னு சொல்லி அப்படியே மாற்றி பேசுகிறாடா. இப்போ என்னடா பண்ணுறது, நான் ஏதாவது பேசி அவளை ஹனிமூன் அழைச்சிட்டு போகலான்னு பார்த்தா இப்போ அப்படியே அந்தர்பல்ட் அடிக்கிறாளே, ஒன்றுமே புரியலடா அப்படின்னு சோழன் பாண்டியன்ட்ட சொல்கிறாருங்க. டேய் சோழா, இதுக்கு பேர் தான்டா மூட் ஸ்விங்ஸு. பொண்ணுங்களுக்கு இது அடிக்கடி வந்துட்டு வந்துட்டு போவோம். திடீர்னு நல்லா பேசுவாங்க, திடீர்னு செம கோவமாக பேசுவாங்க. அவங்க எப்போ எந்த நேரத்தில் எப்படி இருக்காங்கன்னு யாராலையும் புரிஞ்சுக்க முடியாது. அவங்க ஏதோ டென்ஷனாக இருக்காங்கன்னு நினைக்கிறேன். நீ அந்த நேரத்தில் போய் அதை போய் கேட்டிருப்ப, அதனால தான் அவங்க அப்படி சொல்லியிருப்பாங்க. நீ ஒன்று பண்ணு, இந்த கேள்வியை நாளைக்கு போய் கேளு, ஒருவேளை அவங்க ஒத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சோழன்ட்ட சொல்கிறாருங்க. என்னடா சொல்கிற, மூட் ஸ்விங்ஸா அப்படி இல்லாமல் வரும்? சரி நீ சொல்கிற மாதிரி நான் நாளைக்கு கேட்டு பார்க்குறேன், என்னதான் பண்ணுறான்னு பார்ப்போம். எப்படியாவது நிலா கூட ஹனிமூன் போய் ஜாலியாக இருக்கலான்னு பார்த்தா நடக்காது போலையே அப்படின்னு சோழன் புலம்பிக்கிட்டு இருக்காருங்க. எல்லாரும் மறுநாள் காலையில் வானதியோட மெடிக்கல் ஷாப் ஓப்பன் பண்ணுறதுக்காக கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. சோழன் எல்லாருமே ரெடி ஆகிட்டாங்க, நிலாவுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வழக்கம் போல் நிலா கண்டிப்பாக சாரி கட்டிட்டு தான் வருவாங்கன்னு சோழன் மளிகைப்பூ எல்லாம் வாங்கி வச்சுருக்காருங்க. நிலா வெளியில் சாரி கட்டி வர்றப்ப அவ்வளோ அழகாக இருந்தாங்க. சோழன் நிலாவை பார்த்துக்கிட்டே இருக்காருங்க. நிலா கிட்ட ஓடி போய், நிலா உனக்காக நான் மல்லிகைப்பூ வாங்கி வச்சிருக்கேன்னு சொல்லி மல்லிகைப்பூ கொடுக்குறாரு. நிலா மல்லிகைப்பூவை நீங்களே வச்சு விடுங்கன்னு சொல்லி சோழன்ட்ட சொல்கிறாங்க. சோழன் நிலாவுக்கு மல்லிகைப்பூ வச்சு விட்றாருங்க. போக போக நிலா சோழனோட ரொமான்டிக் சீன்ஸ் எல்லாம் செம்மையாக இருக்குங்க. எல்லாரும் காரில் ஏறி மெடிக்கல் ஷாப் ஓப்பன் பண்ணுறதுக்காக போகிறாங்க. அங்கே மெடிக்கல் ஷாப்பில் வானதியோட அம்மா அப்பா அவங்க அண்ணன் எல்லாருமே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பாண்டியனும் அங்கே தான் இருக்காரு. வானதியோட அப்பா அம்மா சோழன் ஃபேமிலியை எல்லாரையும் வரவேற்கிறாங்க. வாங்கப்பா வாங்கன்னு சொல்லி எல்லாரையும் கூப்பிட்டு ஸ்வீட்ஸ் எடுத்து கொடுக்குறாங்க. நிலா மெடிக்கல் ஷாப்பை பார்த்து வானதிக்கிட்ட, சூப்பர் வானதி, நல்ல பெரிய மெடிக்கல் ஷாப்பாக இருக்குது, சூப்பராக இருக்குது மெடிக்கல் ஷாப், நல்லா சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு வானதியை பயங்கரமாக பாராட்டுறாங்க. நிலா பாராட்டினோடனே வானதியும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. மெடிக்கல் ஷாப் ஓப்பன் பண்ணுறதுக்காக இன்வைட் பண்ணியிருந்த எல்லாருமே வந்துட்டாங்க. பாண்டியன் வானதியோட அப்பா அம்மா கிட்ட, வர வேண்டியவங்க எல்லாம் வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன், மெடிக்கல் ஷாப் ஓப்பன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி பாண்டியன் சொல்கிறாரு. சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரிப்பன் கட் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணுறாங்க. எல்லாரும் யாரை ரிப்பன் கட் பண்ண சொல்லலான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. வானதி அவங்க கடைக்கு அவங்களே ரிப்பன் கட் பண்ணணும்னு ஆசைப்பட்றாங்க. ஏற்கனவே பாண்டியோட கடைக்கு ரிப்பன் கட் பண்ணணும்னு ஆசைப்பட்டாங்க. ஆனால் ஒட்டுமொத்த ஃபேமிலியும் கட் பண்ணதுனால வானதிக்கு செம கோபமாக இருந்தாங்க. இப்போ அவங்களோட கடைக்கு அவங்களே கட் பண்ணணும்னு விருப்பப்படுறாங்க. ஆனால் என்ன நடக்க போகுதுங்கிறது தாங்க இந்த ட்விஸ்டே இருக்குது. எப்போயுமே பாண்டியன் தான் நிலாவை பயங்கரமாக பேசுவார். இந்த வாட்டி ஒரு ட்விஸ்ட் என்னென்னா, வானதியோட அப்பா அம்மாவே நிலாவை, அம்மா நீ கட் பண்ணுமா அப்படின்னு நிலா கிட்ட கத்திரிக்கோலை கொடுக்குறாங்க. இதை பார்த்த உடனே வானதிக்கு செம ஏமாற்றமாக போயிடுச்சுங்க. அதோட கோபம் மண்டைக்கு ஏறிடுச்சு. எப்படி நம்ம அம்மா அப்பாவே நம்மளை பற்றி யோசிக்காமல் நிலா அக்காவை பற்றி யோசிக்கிறாங்க, இவங்க இங்கே வந்தாவே நம்ம எல்லாரையுமே டம்மி ஆக்கிறாங்க. நான் கஷ்டப்பட்டு கடை ஆரம்பித்து நான் பண்ண போகிறேன், ஆனால் ஓப்பன் பண்ணுறது வேற யாரோவா, எப்படி இது நியாயமாக இருக்கும் அப்படின்னு வானதியோட மனசுக்குள்ளே ஒரு பெரிய போராட்டமே நடந்துக்கிட்டு இருக்குங்க. வானதி நிலாவை கட் பண்ண விடுவாங்களா மாட்டாங்களான்னு இனி வர எபிசோடில் பார்ப்போம். ஐயனார் துணை சீரியல் அப்டேட் உடனே தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் சீரியல் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.